ஹலோ குட் மார்னிங் நட்புக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு சுவையான கருணக்கிழங்கு போட்டு வைக்கிற புளிக்குழம்பு அல்லது காரக்குழம்பு பற்றி வீடியோ போட போகிறேங்க. புறாவுக்கு போகிறாங்கிற மாதிரி புளிக்குழம்புக்கு ஒரு வீடியோவாக நினைக்காதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துக்குங்க. இந்த கருணக்கிழங்கு, பூண்டு, இந்த பாருங்கள், ஒரு சின்ன எலுமிச்சை, நெல்லிக்காய் தான் சொல்லணும், நெல்லிக்காய் அளவுக்கு புளி, தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளி 2, தக்காளி பெருசாக தான் இப்போ தக்காளி அதிகமாக போட்டு நான் புளி கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் என்னோட டிஷ்ஷஸ்க்கு எல்லாத்துக்கும். சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கு, இதை நம்ம கழுவிட்டு குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். கருணக்கிழங்க தனியாக போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்பெஷலானவங்க இவங்க கருப்பு காந்தாரிங்க, பயங்கர காரமாக இருப்பாங்க. வச்சு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நல்லெண்ணெய் தான் இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கடுகு, கொஞ்சோன்னு வெந்தயம், சோம்பு, ஜீரகம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, வெட்டி வச்ச வெங்காயம் இதெல்லாம் போட்டுடலாங்க. ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற காந்தாரி மிளகாயும் போட்டுக்கலாங்க. இன்னும் நல்லா வதங்கணும். அப்படி ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட் கலரில் ஆகி சுத்தமாக அது ஸ்மாஷ் ஆகிடணும், மசிஞ்சிற அளவுக்கு ஆகணுங்க. அப்புறம் தான் நம்ம தக்காளி கொடுக்குறோம். நம்ம உப்பு போட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்குங்க, சீக்கிரம் வதங்கிடும். நான் எந்த கிரேவியாக இருந்தாலும் சரி, இல்லை பிரியாணியாக இருந்தால் கூட எதுவுமே அரைச்சி ஊற்ற மாட்டேன். வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி ஊற்றுறாங்க. வச்சுக்கிற மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ வெங்காயம் போட்டால் எல்லாம் சுருண்டு வந்துருச்சு. நம்மளுக்கு போட்ட மசாலாவும் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் புளியில் நான் கருணக்கிழங்கை வேக வச்சதை புளி கரைச்சி வச்சதில் நான் போட்டு வச்சுக்கிறேங்க. இதில் ஊறும் போது அதோட கார சுவை சில பேருக்கு அரிக்கும், பழைய கிழங்கு அரிக்காது. எப்பயுமே கருணக்கிழங்கு வாங்கி வச்சு நம்ம ஒரு மாதம் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப நல்லது. இதில் ஊற்றிடலாங்க. ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ், இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போடுறேன். நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் குவான்டிட்டி போட்டால் போதும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் மேலே நம்மளே கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றணும், நிற்குது. எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். இது அடிகனமான வடைச்சட்டிங்க, எவ்வளோ திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? இதில் சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ஒயிட் ரைஸில் ஒரு எக் ஆம்லேட்டை போட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.